السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد كان الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார்களின் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் பேரருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த அழகிய மாலை பொழுதில் நாம் பேச போகும் செய்தி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுடனும் சிறுவர்களுடனும் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளைத்தான் நம்ம கேட்க போறோம். எதற்காக வேண்டி இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய அவர்கள் ஒரு சிறந்த தலைமுறையாக ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு என்பது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அப்படி ஒரு சிறந்த சமுதாயமாக அவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால், சரியான மார்க்க கல்வியும் சரியான ஒரு வழிகாட்டுதலும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திற்காகத்தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றைய கால அந்த சிறுவர்களிடத்தில் ஈமான் பற்றிய அந்த பாடத்தையும் மார்க்க சட்ட திட்டங்கள் பற்றிய பாடத்தையும் அதிகமாக போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா ஒழுக்கம் சார்ந்த பல விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, எப்படி நான் சிறுவனாக இருந்த சமயத்துல, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில தான் நான் வளர்ந்தேன். அந்த சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் சாப்பிட்டு இருக்கும் போது என்னுடைய தட்டில் என்னுடைய கைகள் அங்கும் இங்குமாக திரிந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து, சிறுவனே, நீ என்ன செய்யாத, உன்னுடைய தட்டில் உன்னுடைய கைகளை அங்கும் இங்குமாக நீ திரட்டாத, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, வலது கையால சாப்பிடு, உன்னுடைய கைக்கு அருகில் இருப்பதை சாப்பிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்க மாண்பு
பண்புகளை கற்றுக் கொடுக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. காரணம் என்ன? அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களாகவே படிச்சுப்பாங்க, அவங்களாகவே இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்னு அவங்களாகவே தெரிஞ்சு அவங்களாகவே நடந்துப்பாங்க அப்படின்னு தன்னுடைய சிறுவர்களுக்கு அடிப்படையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒழுக்க மாண்புகளை கூட இன்னைக்கு பெரும்பான்மையான, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் தங்களுடைய சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இப்படி சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் சில மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? தங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோம் அப்படின்னு பேர்ல அவங்கள அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக, அவங்களை துன்பப்படுத்தக்கூடியவர்களாக இன்னைக்கு சில மனிதர்கள் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு பிள்ளைங்களை திட்ட தெரியாதா? அவங்களுக்கு பிள்ளைங்களை அடிச்சு இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்ல தெரியாதா? தெரியும். ஆனா அப்படி தெரிந்திருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் எல்லா அந்த ஒரு கண்டிப்பையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு குழந்தைகளிடத்தில், சிறுவர்களிடத்துல எப்படி சொல்லணுமோ அந்த அடிப்படையில எப்படி சொன்னா அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுமோ அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களிடத்தில் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கிற விதத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த சிறு குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெரியவர்கள் முதல் அவங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க முடியும். அந்த அளவிற்கு நபி அவர்களுடைய அந்த அணுகுமுறைகள் என்பது இருந்துச்சு. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவிற்கு நபி அவர்கள் தன்னுடைய நபி மொழியிலே சொல்லும் போது சிறுவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டணும், யார் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபி மொழியில சொல்லி காட்டுறாங்க. எப்படி இன்னைக்கு அதாவது பெரியவர்களுக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இஸ்லாம் சொன்ன அடிப்படையில நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோமோ, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி சிறுவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்துல அந்த சிறுவர்களுக்கு ஒரு வணக்க வழிபாடுகள் விஷயத்திலும் கூட ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு தொழுகை அப்படின்னு சொன்னா அந்த தொழுகையை தொழுக வைக்கிறதுக்கு தகுதி சிறியவர் பெரியவர் அப்படின்னு கிடையாது. அவங்க நல்லா ஓத தெரிஞ்சு ஓதி தொழுக வைக்கிறதுக்கு அவங்க தகுதி படைச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க சிறியவரா இருந்தாலும் என்ன செய்யலாம்? தொழுகையை வைக்கலாம் அப்படின்னு அந்த தொழுகை விஷயத்துல குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க? முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருள்ல இன்னைக்கு நம்முடைய ஜமாத் எப்படி சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு தொழுகை விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு பயானாக இருந்தாலும் சரி, அது சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு அவங்கள பேச வச்சு என்ன செய்வோம்? அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அந்த இடத்துல நம்ம கொடுப்போம். ஆனா இன்னும் சில பள்ளிவாசல்கள்ல, சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்கள்ல பார்த்தோம்னா சிறுவர்கள் எப்படிதான் தான் அறிவாளிகளா இருந்தாலுமே அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அந்த பள்ளிவாசல்ல கொடுக்க மாட்டாங்க. அந்த பள்ளிவாசலுக்குன்னு ஒரு உஸ்தாத் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் தான் அந்த இதுல எல்லாத்துலயும் முக்கியத்துவமா இருக்கணும். ஒரு தொழுகை விஷயமாக இருக்கட்டும், ஒரு பயானாக இருக்கட்டும், அவர் தான் என்ன பண்ணணும்? அதுல முன்னுரிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குழந்தைகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அவங்களுக்கு ஏற்ற ஒரு முக்கியத்துவத்தை அந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலுமே எந்த ஒரு குறைபாடுமே வைக்காம அந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை பிரித்து பார்த்தது கிடையாது, அவர்களை புறக்கணித்தது கிடையாது. எல்லா குழந்தைகளுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான். ஆனா இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சில மனிதர்கள் எப்படி ஒரு ஏழை வீட்டு ஒரு சிறுவனோ ஒரு குழந்தைய போகுதுன்னு சொன்னா அவங்கள பார்க்கக்கூடிய அந்த பார்வை என்பது இன்னைக்கு ஒரு விதமாக இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல ஒரு பணக்கார வீட்டு
இருக்கிறது. இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது நம்ம உணர்ந்திருப்போம், இன்னும் மற்ற இடங்களையும் உணர்ந்திருப்போம். எப்படி டீச்சர்ஸாக இருக்கட்டும், நம்ம கூட படிக்கக்கூடிய ஒரு சக மாணவர்களாக இருக்கட்டும், ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை படிக்கிறான், அவன் நல்லா படிக்காதவளாக இருந்தாலும், அரட்டை அடிக்கக்கூடியவளா இருந்தாலும், பிள்ளைங்களுடைய எண்ணம், டீச்சர்ஸோட எண்ணம் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைகிட்ட நல்லா பழகணும், அந்த பிள்ளையிடத்துல நல்ல க்ளோஸா இருக்கணும், பிள்ளைங்களுமே அந்த பிள்ளை கூட தான் அதிகமா விளையாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு ஏழை பிள்ளை படிப்புலயும் ரொம்ப பெஸ்டா இருந்தாலுமே கூட அவளிடத்துல நெருங்க விரும்ப மாட்டாங்க, அவளிடத்துல பழகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, அவளிடத்துல விளையாடணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் சில மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அப்படி கிடையாது. எல்லா குழந்தைகளும் நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான். உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு பெண் அவங்க விபச்சாரம் செய்யறாங்க. அந்த விபச்சாரத்தின் மூலமாக அந்த பெண் வயிற்றுல குழந்தைய சுமந்துடுறாங்க. அப்ப அந்த சமயத்தில் அந்த பெண்ணிற்கு என்ன தோணுது? நம்ம விபச்சாரம் செஞ்சுட்டோம், நம்ம தப்பு செஞ்சுட்டோம், அந்த தப்புக்கான தண்டனைய இந்த உலகத்திலே நம்ம என்ன செஞ்சிடணும்? அனுபவிச்சிடணும். நாளை மறுமை நாள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா இதற்கான தண்டனை நாளை மறுமை நாளில் ரொம்ப பெருசா இருக்கும். நம்மளால என்ன செய்ய முடியாது? அந்த தண்டனையை தாங்கிக்க முடியாது. அதனால இந்த உலகத்திலே நம்ம அந்த தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சிடணும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த பெண் போறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்துட்டேன், அதனால ஒரு குழந்தையினுடைய வயிற்றுல உருவாகுது. விபச்சாரத்தின் மூலம் செய்தவருக்கு என்ன தண்டனையோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த பெண் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் இடத்துல போய் நிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்துல சொல்றாங்க, உன்னுடைய குழந்தையை நீ என்ன செய், 10 மாசம் சுமந்துட்டு பெற்றெடுத்துட்டு வா, வந்ததுக்கு பிறகு உன்னுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை செஞ்சிடலாம், தண்டனையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் அந்த பெண்ணிடத்துல சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. திரும்ப அந்த பெண் என்ன பண்றா? 10 மாசம் அந்த குழந்தைய சுமந்து பெற்றெடுத்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையோட என்ன செய்யறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல திருப்பியும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் குழந்தைய பெற்றெடுத்துட்டேன், இப்ப என்ன பண்ணுங்க? நான் அந்த நேரத்துல செய்த அந்த பாவத்திற்காக எனக்கு தண்டனை கொடுங்க, அதுக்கான தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தை பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அப்ப இந்த நேரத்துல அந்த குழந்தையை விட்டுட்டு போறது நல்லது கிடையாது. அதனால அந்த குழந்தைக்கு நீ என்ன செய், 2 வருடம் பால் அருந்து விட்டு நீ வா, அப்ப நான் உனக்கு என்ன செய்வேன்? அந்த பாவத்திற்கான தண்டனை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு திரும்பியும் நபி அவர்கள் அந்த பெண்ணிடம் சொல்லி அனுப்புறாங்க. இந்த இடத்துல 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன? அந்த பெண்ணினுடைய ஈமான். தான் தப்பு செஞ்சிட்டோம் இருந்தும் கூட அந்த பெண்ணினுடைய மனம் எப்படி? அந்த பெண் நினைச்சிருந்தா கண்டிப்பா என்ன செய்யலாம்? தான் செஞ்ச தப்ப மறைச்சிருக்கலாம், யார்கிட்டயுமே சொல்லாம தப்பிச்சிருக்கலாம். ஆனா இருந்தும் அல்லாஹ் ஒருவன் பார்த்துட்டு இருக்கிறான், அதுவும் இந்த உலகத்தின் தண்டனையை அனுபவிச்சுட்டு போயிட்டா முடிஞ்சிடும். அதே நாளை மறுமை வரைக்கும் நம்ம போயிட்டோம்னு சொன்னா அதனுடைய கடுமையை நம்மளால என்ன செய்ய முடியாது? தாங்கிக்க முடியாதுன்னு அந்த விசாரணை நாளுக்கு பயந்து என்ன செய்யறா? நபி அவர்கள்ட்ட போறாங்க. அடுத்து நபி அவர்கள் திருப்ப அனுப்பி விடுறாங்க. இடைவெளி எத்தனை கால இடைவெளி? மாசம் 10 மாதம் என்ன செய்யுது? அவங்களுக்கு மத்தியில இடைவெளி இருக்கு. அப்படி இருந்து அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்கலாம்? தான் தண்டனைக்கு பயந்து மனசு மாறி எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சிருக்கலாம். ஆனா அப்பவும் என்ன செய்யல அந்த பெண், அது நினைக்கல. என்ன செய்யறாங்க? திரும்பியும் குழந்தைய பெற்றெடுத்துட்டு நபி அவர்கள் இடத்துல வராங்க. அப்ப அந்த பெண்ணினுடைய அந்த ஈமான் எப்படி இருக்கிறது, இன்னைக்கு நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல விதவை மூலமாக பிறந்த ஒரு குழந்தை வருது. அந்த அதாவது விபச்சாரம் மூலமாக பிறந்த ஒரு குழந்தை வருகிறது. அந்த சமயத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணல, இது தப்பின் மூலமாக பிறந்த குழந்தை,
ஏழை குழந்தை அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடுமே என்ன செய்யல நபி அவர்கள் காட்டல. அந்த குழந்தையின் மீது இரக்கம் காட்டுனாங்க. வயிற்றுல இருக்கும் போதே அந்த விபச்சாரத்திற்குரிய தண்டனையை கொடுத்தோம்னு சொன்னா குழந்தை பிழைக்குமான்னு தெரியாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த தாய்க்கு அந்த தண்டனையை கொடுத்தோம்னு சொன்னா ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு பாலர்ந்து கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை, அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடாதுன்னு அந்த குழந்தையின் மீது அதிகமாக என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு உள்ள காலத்தை நினைச்சு பாருங்க, மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? இப்ப ரீசெண்டா கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுடைய மனைவி விபச்சாரம் செய்யறாங்க. விபச்சாரம் செய்யறா, அந்த கணவன் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சி மனைவியை கிட்டி அவளை எந்த அளவிற்கு வெட்ட முடியுமோ சரமாரி என்ன செய்யறான், அவளை வெட்டுறான். வெட்டிட்டு அவனுடைய மனம் எப்படி இருக்குன்னா, மனைவியை வெட்டிட்டான், அவனுடைய கோபத்தை தீர்த்துட்டான். அவன் இன்னும் என்ன சொல்றான்னா, என்னுடைய குழந்தையும் நான் என்ன செய்வேன், கொன்றுவேன், நானும் என்ன செய்வேன், உயிரோட இருக்க மாட்டேன், நாங்க மொத்தமா குடும்பத்தோட நாங்க என்ன செஞ்சிருவோம், அழிஞ்சிருவோம். மனைவி தப்பு செஞ்சா, அந்த தப்பு செஞ்சதுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஆனா அந்த மனிதனுடைய எண்ணத்தை பார்த்தீங்களா? அப்படி ஒரு இரக்கமற்ற ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்துல தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள மாதிரி யாராலும் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்துல இரக்கம் காட்ட முடியாது. அந்த அளவிற்கு குழந்தைகள் மீது அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, அன்பு காட்டுவதிலையும் எந்த ஒரு குறையும் வைக்காதவர்களாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையான ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முத்தமிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவத்தை பக்கத்துல இருந்த ஒரு நபி தோழர் பார்க்கிறார். பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் 10 குழந்தைகள் இருக்குது, ஆனா ஒரு குழந்தைகளை கூட நீங்க இப்படி பாசமா முத்தமிட்ட மாதிரி நான் முத்தமிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை ஏறெடுத்து பார்த்துட்டு, அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அன்பு காட்டல அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வும் என்ன செய்ய மாட்டான், உங்கள் மீது அன்பு காட்ட மாட்டான், மற்றவர்களும் உங்கள் மீது என்ன செய்ய மாட்டாங்க, அன்பு காட்ட மாட்டாங்க. அதனால அன்பு காட்டுங்க அப்படின்னு நபி அவர்கள் ஒரு பதிவு செய்யறாங்க. இன்னைக்கு நாம எல்லாருமே என்ன செய்யறோம், அன்பு காட்டக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். எப்படி தெரியுமா காட்டுறோம்? வீட்டுக்கு ஒரே குழந்தை அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமா இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்மளுடைய பிள்ளைகள் சிறுவர்கள் மீது அதிகமாக அன்பு வைக்கிறோம். அந்த அன்புனால நம்மளுடைய குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்டது, நம்மள்கிட்ட கேட்காம மனசுக்குள்ள வச்சிருக்கிறது, இன்னும் அவங்க விரும்பினது விரும்பாதது, இப்படி எல்லாத்தையுமே என்ன செய்யறோம், அவங்களுக்கு வாங்கி கொடுத்து பிள்ளை விளையாடுறத பார்த்து அழகு பார்க்கக்கூடியவர்களாக இன்னைக்கு நாம இருக்கிறோம். எந்த அளவிற்கு சின்ன குழந்தையா இருப்பா, வயசு கூட அவ்வளவு வந்திருக்காது, அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க, இன்னைக்கு போன் வாங்கி கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு சின்ன பையனா இருக்கிறான் அப்படின்னா அந்த வயசுலயே பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுத்தா ஓட்டி அழகு பார்ப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. ஆனா இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய பிள்ளைங்க தவறு செய்யும் போதும் கூட அதை கண்டிக்காதவர்களாக, கண்டும் காணாத மாதிரி போகக்கூடிய பெற்றோர்களாக, இன்னும் மற்ற மனிதர்களாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. சில வீடுகள்ல பாப்பா என்ன செய்வாங்க, பிள்ளை தப்பு செஞ்சா கண்டிப்பாங்க. ஆனா அந்த நேரத்திலேயுமே இந்த தாய்மார்கள் என்ன செய்வாங்க, பிள்ளையை திட்டாதீங்க, போட்டு சின்ன பிள்ளைதான், இப்ப நம்ம என்ன செய்வோம், மன்னிச்சிருவோம், பின்னாடி சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்க இடையில போய் தடுத்துருவாங்க. இன்னும் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோ இல்ல சொந்தக்காரங்களோ அவங்க ஏதாவது சொல்லிட்டாலும் கூட இந்த தாய்மார்களால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அவங்க எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவங்களிடத்துல என்ன செய்வாங்க, சண்டைக்கு போவாங்க. என் பிள்ளை நீ என்ன சொன்ன, அவன் அந்த தப்பை செஞ்சிருந்தாலும் அவனை திட்டி இருக்க கூடாது, நீ அவனை அடிச்சிருக்க கூடாது, என்கிட்ட சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி அளவுக்கு அதிகமாக இந்த தாய்மார்கள் பாசம் வைக்கிறனால
இன்னைக்கு பிள்ளைங்க எந்த அளவிற்கு போறாங்க தெரியுமா? பல தீமைகளை தான் வாழ்க்கையில செய்யறாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய உம்மா நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய பாப்பா நம்மளை திட்டுனாலும் அடிச்சாலும் நம்மளுடைய உம்மா எப்படியாவது என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை காப்பாத்திடுவாங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம், என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு பிள்ளைகளுடைய மனதில் அது உருவாகி இன்னைக்கு நாளுக்கும் நாள் சீர்கேடுகள் அதிகமாக இருக்குது. அப்படின்னா அதற்கு ஒரு வகையில இந்த தாய்மார்கள் பெற்றோர்களும் தான் காரணம். நம்மளுடைய பிள்ளைகள் மீது நம்ம என்ன செய்யணும், அதிகமாக பாசம் வைக்கலாம். ஆனா அந்த பாசமே என்ன செய்யக்கூடாது, அந்த பிள்ளையை தவறின் பக்கம் அழைத்து போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுமே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசன் என்பவன் பொறுப்பாளி. யாருக்கு? அந்த நாட்டு மக்களுக்கு. அதை குறித்து என்ன செய்வான், நாளை மறுமை நாளில் அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு ஆண் மகன் இருக்கிறான் அப்படின்னா அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு, மனைவி பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி. அவன் நாளை மறுமை நாளில் அதை குறித்து விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் என்பவள் தன்னுடைய கணவனின் குடும்பத்திற்கு பொறுப்பாளி. தன்னுடைய பிள்ளை, கணவன், கணவனுடைய பெற்றோர்கள், இப்படின்னு இவர்களுக்கு பொறுப்பாளியாக ஒரு பெண் என்பவள் இருக்கிறாள். அவள் என்ன செய்வா, அதை குறித்து நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபி மொழியில சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்மளுடைய குழந்தைகளை ஒரு தவறான வழிக்கு நம்ம அழைத்து போயிட்டோம்னு சொன்னா நாளை மறுமை நாள்ல அந்த குழந்தை இடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான். நீ இந்த வழிக்கு போனதுக்கு காரணம் என்ன, நீ இப்படி கெட்டு போறதுக்கு காரணம் என்ன, ஏன் ஒரு நல்ல பாதை வழி நீ போகல, நல்லதை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, என் உம்மா எனக்கு இந்த வழியை காமிச்சு தந்தாங்க, நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன செய்ய, என் உம்மா வந்து என்னை தடுக்க மாட்டாங்க, என்னை கண்டிக்க மாட்டாங்க, எல்லா தடவையும் என்னை காப்பாற்றி விடுவாங்க, அதனாலதான் நான் இந்த அளவுக்கு கெட்டு போயிட்டேன் அப்படின்னு நாளைக்கு அந்த தப்பியெல்லாம் நம்ம இடத்துல என்ன செய்யும், மாறி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு தாய்க்கும் நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் மாற்றிவிடக் கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவர்களிடத்துல எப்படி நடந்துகிட்டார்களோ, நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சிறுவர்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய சிறுவர்களிடத்துல, குழந்தைகளிடத்துல நம்ம நடந்துக்கணும். அவங்க சின்ன வயசுல இருந்தாலும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு தப்பை செய்யறாங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிக்கணும். நம்ம சின்ன பிள்ளை தானே, அப்படி செஞ்சா என்ன தப்பு, வளர்ந்த பிறகு கண்டிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம அதை ஆற போட்டோம்னு சொன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5இல் விளையாதது 50லையும் விளையாது. நம்ம சின்ன வயசுலயே நம்ம அதை தடுக்கலைன்னு சொன்னா வளர்ந்த பிறகும் என்ன செய்ய முடியாது, அந்த குழந்தையை நம்மளால திருத்த முடியாது. அப்ப சிறிய வயதிலே நம்ம என்ன செய்யணும், அந்த குழந்தைகளுக்கு நம்ம அந்த குழந்தைகள் தப்பு செய்யும் போது அதுக்கு நம்ம கண்டித்து அந்த பிள்ளையை திருத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். சிறிய குழந்தை விட்டுட்டு போகல ரசூலுல்லாஹ். மாறாக சின்ன பிள்ளையா இருந்தாலும் குழந்தைகளுக்கு எப்படி அந்த குழந்தைகளிடம் நீக்கணுமோ, அந்த தப்பை நீக்கணுமோ, அந்த அடிப்படையில் அந்த தப்பை அவர்களிடத்துல நீக்கினாங்க. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பேரித்த பழத்திற்கான ஜக்காத்தை வந்து ரசூலோட வீட்டுல தான் கொண்டு சேர்ப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் அந்த பேரித்த அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் தனக்குரிய அந்த பேரித்த பழத்தினுடைய ஜக்காத்தை ஒவ்வொரு மனிதனுமே என்ன பண்ணுவாங்க, ரசூலோட வீட்டுல கொண்டு போய் குவியலாக குவிச்சு போடுவாங்க. அப்ப அந்த சமயத்துல தான் நபி அவர்களுடைய பேர குழந்தைகள் ஹசன் ரவி அவர்களும் ஹுசைன் ரவி அவர்களும் என்ன பண்றாங்கன்னா விளையாடிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்ப 2 பேர்ல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பேரித்த பழங்கள் எடுத்து தங்களுடைய வாயில போட்டுடுறாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க. அப்போ அந்த பேரித்த பழங்கள், அதாவது அந்த பேரித்த பழங்கள் எல்லாமே ஜகாத் பொருட்கள். ஜகாத் பொருட்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தடை. யார் 2 என்ன செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ்வும் அதை பயன்படுத்தக்கூடாது, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அந்த
அந்த பேரித்த பழங்களை பயன்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய பேர குழந்தை இது செஞ்ச உடனே நபி அவர்கள் ஓடி போய் என்ன பண்றாங்கன்னா அந்த வாயில இருந்து அந்த பேரித்த பழங்களை எடுத்துட்டு அந்த சிறுவன் இடத்துல கேட்குறாங்க, தர்ம பொருள் என்பது நபி அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் தடை என்பது உனக்கு தெரியாதா? நீ அதை அறியவில்லையா? எதுக்காக இந்த தப்பை செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சிருந்தா சின்ன பிள்ளை தானே, அதுக்கு தடைனா என்னன்னு தெரியாது, தர்ம பொருள்னா என்னன்னு தெரியாது. அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம அவன்கிட்ட போய் என்ன அதை தீர்க்கிறது, என்ன அந்த தப்பை தடுக்கிறது, சாப்பிட்டு போனா சாப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நினைக்கல. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த தப்பு செய்யும் போது கண்டிப்பா என்ன செய்யணும், அதை தடுக்கணும். இப்பவே நம்ம விட்டுட்டோம் சொன்னா வளர வளர இதை மறைவாக செய்யக்கூட அந்த பிள்ளை என்ன செய்யாது, யோசிக்காது. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய சிறுவர்கள் சிறு வயதிலேயுமே தவறு செய்யும் போது அந்த தவறை தடுக்க வேண்டிய முறைப்படி தடுக்கணும். நபியவர்கள் எப்படி தடுத்தாங்க? அந்த குழந்தை போய் அடி கொடுத்தாங்களா, இல்ல அந்த குழந்தையை தாறுமாறாக பேசினாங்களா? கிடையாது. எவ்வளவு அழகான முறையில சொல்லி கொடுக்கணுமோ அப்படி அழகான முறையில சொல்லி கொடுத்தாங்க. ஜகாத் பொருள் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சில மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, தன்னுடைய குழந்தைகளை தப்பு செய்யும் போது கண்டிக்கிறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க எது செஞ்சாலும் அவங்களிடத்துல என்ன செய்யுது, குறை சொல்றது. இதையா நீ செய்யல, இதையா நீ செஞ்ச, இதையா நீ இப்ப செஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் என்ன செய்யறது, அந்த குழந்தைகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா 4 பேருக்கு மத்தியிலே கூட அந்த பிள்ளையை அடிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தயங்க மாட்டாங்க. இன்னைக்கும் சில பெற்றோர்கள் 4 பேர் இருக்கிறாங்க, தன்னுடைய குழந்தைக்கும் அது ஒரு அவமானமாக இருக்கும், நமக்கும் ஒரு நல்ல பேர் கிடையாது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. 4 பேர் இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தைய கடுமையாக கண்டிக்கக்கூடிய பெற்றோர்களின் பிற மனிதர்களை இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தன்னுடைய பணியாளர்கிட்ட கூட அந்த அளவுக்கு கடுமையாக நடந்தது கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல தான் என்ன செய்யறாங்க, பணியாளராக எப்போ அந்த சிறிய வயதுல இருக்கும் போதே நபியவர்களிடத்துல தான் என்ன செய்யறாங்க, பணியாளராக வேலை பார்க்கறாங்க. அப்போ அந்த சமயத்துல அனஸ் அவர்களை அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. எப்படி, நான் 10 வருடம் என்ன செஞ்சேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தான் நான் பணியாளராக இருக்கிறேன். ஆனா அப்படி அந்த 10 வருஷத்துல ஒரு தடவை கூட நபி அவர்கள் என்ன பார்த்து சீ அப்படின்னும், இதையா நீ செஞ்ச, இதையா நீ செஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு ஒரு தடவை கூட நபி அவர்கள் என்ன பார்த்து கேட்டது கிடையாது. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, அவர்களிடத்துல மென்மையாக நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவிற்கு ஒரு சிறுவன் என்ன செய்யறான்னா குருவி வளர்க்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அந்த குருவி என்ன செய்யுதுன்னா இறந்து போயிடுது. அப்ப அதை நினைச்சு என்ன செய்யறான், ரொம்ப கவலைப்படுறான், தாங்க வளர்த்த குருவி செத்து போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப அழுகுறான், ரொம்ப கவலைப்படுறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியா போகும்போது அந்த சிறுவன் இடத்துல போய் உன்னுடைய குருவி செத்து போயிடுச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த குருவியை நினைச்சு அழுறாங்க, ஐயோ செத்து போயிடுச்சே அப்படின்னு. அந்த சிறுவனுடைய கவலையும் தனக்கு எடுத்துக்கிட்டு அதை நினைச்சு ரசூலுல்லாஹ்வும் என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. அந்த சிறுவன் யோசிக்கிறான், நான் என்னுடைய குருவி செத்துடுச்சுன்னு நான் அழுறேன், கவலைப்படுறேன், ஆனா நபி அவர்களும் எனக்காக கவலைப்படுறாங்களே, என்னுடைய குருவி இறந்து போயிடுச்சுன்னு கவலைப்படுறாங்களே அப்படின்னு அந்த சிறுவன் நினைக்கிறான். அந்த அளவிற்கு நபி அவர்கள் மென்மையுடையவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்மளும் நிறைய என்ன செய்வோம், பூனை கிளி குருவி இப்படி நிறைய வளர்ப்போம். நம்மளிடத்துலையும் நம்ம வளர்க்கக்கூடியதும் ஒன்று இறந்து போயிருச்சு, நம்ம அதுக்காக அழுதுட்டு இருக்கிறோம், கவலைப்படுறோம்னா இன்னைக்கு நம்மளிடத்துல என்ன சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கிற, எந்திரிச்சு வேற வேலையை பாரு அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. அப்ப நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அப்ப நம்ம சிறுவர்களிடத்துல எப்படி நடக்கிறோமோ அது மாதிரி தான் என்ன செய்வாங்க, சிறுவர்கள் மற்றவர்களிடத்துல நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்துலையும் என்ன செய்யறாங்க? அவ்வளவு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, சின்ன குழந்தையாக இருந்தால் அன்புனா என்ன, இரக்கம்னா என்ன, அது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் அப்படி நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க? தன்னுடைய எதிர்காலத்தில் அப்படி இருப்பாங்க. ஏன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி போல நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன சொல்றோம், அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்துவாங்க. நம்மளுடைய சொல் செயல் எல்லாத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சு, ஓ இது மாதிரி தான் பேசணும், இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில செய்யணும் போல அப்படின்னு அவங்களும் அதை என்ன செய்வாங்க, மற்றவர்களிடத்துல செய்வாங்க. சில குழந்தைகளை நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய வயசுக்கான பேச்சு அவங்களிடத்துல இருக்காது, அவங்களுடைய வயசுக்கு தக்கன ஒரு செயல் அவங்களிடத்துல நம்மளால பார்க்க முடியாது. காரணம் என்ன? அவங்களுடைய அந்த இது அப்படிதான் இருந்திருக்கு. அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்ல மற்ற மனிதர்களிடத்துல பார்த்ததாக இருக்கட்டும். நம்ம சொல்லுவோம் பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுது, இந்த வயசுலயே பிள்ளை என்ன செய்யுது, கெட்ட வார்த்தை பேசக்கூடியதா இருக்கு. ஆனா பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசல, அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, கேட்ட வார்த்தைகளை பேசுறாங்க. தன் பெற்றோர்கள் பேசுறதை கேட்டு அதை என்ன செய்யறாங்க, அவங்க பேசுறாங்க. தன் பெற்றோர்கள் செய்யக்கூடிய செயலை பார்த்து இப்படிதான் செய்யணும், ஒரு மனிதனிடத்துல இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, அடுத்த மனிதர்களிடத்துல நடந்துக்க கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுதான் நபி அவர்கள் சொல்றாங்க. எப்படி நம்ம இரக்கம் காட்டினோம்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, மற்றவர்களிடத்துல இரக்கமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில, அதாவது ஒரு சிறுவன் அப்படி இருந்து அவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்திய ஒரு விஷயத்தையுமே நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எப்படி? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒரு முறை என்ன பண்றாங்க, அனஸ் ரலி அவர்கள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்துல சலாம் சொல்லிட்டு அவங்கள ஒரு விஷயத்திற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அனஸ் ரலி அவர்கள் வந்து அந்த விஷயத்தை முடிச்சிட்டு தன்னுடைய வீட்டிற்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தாமதமாகி. அப்ப அனஸ் ரலி அவங்களுடைய தாயார் என்ன பண்றாங்கன்னா, அனஸ் ரலி அவங்கள்ட்ட கேட்கறாங்க, அனஸே வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன, ஏன் இவ்வளவு லேட்டா வர? எல்லா தாய்மார்களுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம். தன்னுடைய பிள்ளை வீட்டு வெளியே போய் லேட்டா வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்யணும், நம்ம அந்த குழந்தைகள் இடத்துல கேட்கணும், காரணம் என்ன, ஏன் லேட்டா வந்த, எதனால லேட் ஆச்சு கேட்கணும். அதுதான் என்ன பண்றாங்க, அனஸ் ரலி அவங்களுடைய தாயார் கேட்கறாங்க. அனஸ் ரலி அவங்கள்ட்ட கேட்கறாங்க, ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அனஸ் ரலி அவர்கள் சொல்றாங்க, நபி அவர்கள் நான் விளையாடிட்டு இருந்தேன், நபி அவர்கள் என்னிடத்துல வந்தாங்க, ஒரு விஷயத்திற்காக என்னை அனுப்பி வைத்தாங்க, அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு தான் எனக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால தான் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அனஸ் ரலி அவங்களுடைய தாயார் கேட்கறாங்க, ரசூல்ல என்ன காரியமா உன்னை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு. உடனே அனஸ் ரலி அவர்கள் சொல்றாங்க, அதை சொல்லக்கூடாது, நபி அவர்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ரகசியம் சொன்னாங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன், அது அமானிதம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயாரிடத்தில் அனஸ் ரலி அவர்கள் சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பதில சொல்றதுக்கு அனஸ் ரலி அவர்கள் ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஒரு சாதாரண சின்ன ஒரு சிறுவன் தான், சின்ன பிள்ளை தான். அந்த சிறுவனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா காரணம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் நடந்து கொண்டு அந்த ஒரு விதம் தான். ரசூல்லா இப்படியெல்லாம் நடக்க அதை பார்த்து தான் அனஸ் ரலி அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துறாங்க. நபி அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளை இடத்துல ஒரு ரகசியம் அப்படின்னு சொன்னா அந்த ரகசியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே தெரியும். இதை நீ வாப்பாட்ட சொல்லிடாத, இதை நீ வேற யார்கிட்டையுமே சொல்லாத, அமானிதமா வச்சுக்கோ அப்படின்னா நாளைக்கு வெளியில இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவிற்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுடைய ரகசியம் என்பது இருக்குது. ஆனா நம்மளுடைய பிள்ளை மாதிரி ஒரு சிறுவனாக இருக்கிற பருவத்துல தான் அனஸ் ரலி அவர்கள் ரகசியத்தை எந்த அளவிற்கு பேணுறாங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிறுவர்களிடத்துல நடந்து கொண்ட விதம் தான் அனஸ் ரலி அவர்களிடத்துல அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் சிறுவர்களுக்கு அதிகமாக மார்க்க கல்வியையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து இதிலையும் நபி அவர்கள் எந்த ஒரு குறையும் என்ன செய்யல, அந்த சிறுவர்கள்
இருக்கட்டும், ஒரு துவாவை மனனம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், ஒரு குர்ஆனை ஓதக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சிறுவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு மதரசா வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அது மாதிரி. ஆனா இன்னைக்குள்ள பெற்றோர்கள், அன்னைக்குள்ள பெற்றோர்கள் அதுல அதிகமா என்ன செஞ்சாங்க? தன்னுடைய குழந்தையை ஈடுபடுத்துறதுல ஆர்வமாக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சில பெற்றோர்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சில பெற்றோர்கள் அதுல எந்த அளவுக்கு இருக்கிறாங்க? தன்னுடைய பிள்ளைய ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல சேர்ந்து பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறாங்க. பிள்ளை ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு மாற்றம் பிள்ளை இடத்துல இருக்குதா, என் பிள்ளை அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் பொறுப்புள்ள பிள்ளையா இருக்கிறானா அப்படின்னு அதை பார்க்கறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் நம்ம பிள்ளை படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் நல்ல தரமான ஸ்கூலா இருக்குதா, அங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல டேலண்டான டீச்சர்ஸா இருக்கிறாங்களா அப்படின்னு என்ன செய்யறாங்க? இந்த உலகம் சார்ந்த கல்வியில அதிகமாக என்ன செய்யறாங்க? பெற்றோர்கள் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, அதுக்காக முயற்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படி முயற்சிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். எப்படி? தன்னுடைய பிள்ளை தான் நினைச்ச மாதிரி நல்லா படிப்பான், நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில வருவான். நல்ல ஒரு வேலை அப்படின்னா கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், எப்படி வேணாலும் தன்னுடைய பிள்ளை என்ன செய்யலாம்? தான் பட்ட அந்த கஷ்டத்திற்கு என்ன செய்யலாம்? கண்டிப்பா அந்த பிள்ளை ஆகலாம். ஆனா அந்த பெற்றோர்களையே அரவணைக்கக்கூடிய, அந்த பெற்றோர்களையே நல்லா பார்த்துக்கக்கூடிய, அந்த பெற்றோர்கள் மீது அதிகமாக அன்பு காட்டக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை மாறுமான்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு குழந்தை தான் சிறு வயதுல இருக்கும் போது தான் பெற்றோர்கள் அம்மா இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறான், பெற்றோர்களை சீன்னு சொல்லக்கூடாது, அவங்க முதுமை பருவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பெற்றோர்களை நல்லபடியா பார்த்துக்கணும். நம்மளை எப்படி சிறுவனாக இருக்கிறவங்க இருக்கும்போது அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நம்மளும் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளை சிறு வயதுல இருக்கும் போதே அந்த மார்க்க விஷயத்தை கத்துக்கிட்டாதான் தான் வளரக்கூடிய சமயத்திலேயுமே இப்படியெல்லாம் நம்ம படிச்சோம், அம்மா இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறான், நபியோர்கள் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். தான் ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் சிறு வயதுல இருக்கக்கூடிய சமயத்துல அந்த பிள்ளை அந்த மார்க்க விஷயத்துல படித்தால் மட்டும்தான் தான் வளர்ந்தாலும் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, நேர்மையாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்யும்? அந்த பிள்ளை வளரக்கூடியதாக இருக்கும். ஆனா இது எதுவுமே கற்றுக்காம தான் உலக கல்வியில மட்டும் பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு அதிகமாக ஆர்வத்தை ஊட்டக்கூடியவர்களா இருந்தார்கள் அப்படின்னா இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, நல்ல எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய, எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தன் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது, ஒரு சோதனை வருகிறது அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்ய முடியல? அந்த பிள்ளையால தாங்கிக்க முடியல. தன் உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பிள்ளை மாறக்கூடியதாக இருக்கு. காரணம் என்ன? சிறு வயதுல மார்க்க கல்வியை கற்றுக்கல. ஒரு கஷ்டம் வந்தா எப்படி இருக்கணும், ஒரு சோதனை வந்தா எப்படி இருக்கணும்னு அந்த பிள்ளைக்கு தெரியல. வெறும் உலக கல்வியை கற்றுக்கிட்டனால அந்த பிள்ளையினுடைய நிலைமை, எதிர்கால நிலைமை இப்படி இருக்குது. ஒருவன் நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல ஒரு வேலையில இருக்கக்கூடிய ஒரு பையன், 4 தெரிந்த ஒரு பையன், தன் பெற்றோர்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. தன்னுடைய பெற்றோர்களை என்ன செய்யறான்? உதாசீனப்படுத்தக்கூடியவர்களா, தன்னுடைய பெற்றோர்களை திட்டக்கூடியவனாக, கடைசியில கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கக்கூடியவனாக இன்னைக்கு பல மனிதர்கள், பல பிள்ளைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறதா? காரணம் என்ன? தன் உலக படிப்பிற்கு மட்டுமே கொடுத்த ஒரு முயற்சி. தான் சின்ன வயசுல இருக்கும் போதே பெற்றோர்களை இப்படி பார்க்கணும் அப்படின்னு படிக்காதவனுடைய விளைவுதான். பிள்ளை பெரியவங்களை மதிக்கல, நம்மளுடைய பெரியவங்களுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்க மீது குறை சொல்லுவாங்க. பெற்றோர்கள், என் பிள்ளை நல்லா வளர்ந்துட்டான், ஆனா அவனுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல, எப்படி 4 பேர்கிட்ட பேசணும்னு அவனுக்கு தெரிய மாட்டுது அப்படின்னு குறை சொல்லுவோம் அடுத்தவங்கள்ட்ட. ஆனா அதே குறை சொல்லக்கூடிய பெற்றோர் யோசிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோமா? நம்ம சின்ன வயசுல எங்க பிள்ளை இருக்கும்போது இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்றான், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு ஹதீஸையும் வசனத்தையும் சொல்லி நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோமா அப்படின்னு அந்த பெற்றோர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை புகட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் சார்ந்த பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மார்க்க கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவிற்கு அவசியம் தெரியுமா? ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில பல முயற்சிகளை நோக்கி போயிட்டு இருக்கிறான்னு சொன்னா இடையில அவன் சருகி விடாம இருக்கிறதுக்கு இந்த மார்க்க கல்வி தான் உதவும். எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கிறான். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு உள்ளது உலக கல்வி சொல்லிக் கொடுக்காது. அந்த பணத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கணும் அப்படின்னு உலக கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுக்காது. மார்க்க கல்வியை படிச்சாதான் எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கவே கூடாது, எப்படி செலவழிக்கணும், எப்படி செலவழிக்கவே கூடாது, ஹராம் ஹலால் பற்றிய விஷயத்தை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் நமக்கு சொல்லித்தராங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சோதனை வருது, ஒரு கஷ்டம் வருது. அந்த சோதனை கஷ்டோட நேரத்தில் எப்படி இருக்கணும், நபிமார்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வரலாறுகளை படித்தாலும் நம்மளால இருக்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எப்படி அவங்களுடைய சோதனை நேரத்தில் நடந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் மூசா நபி. அவங்களுடைய பிரச்சாரம் போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கட்டத்தில் பிரச்சாரமே பண்ண முடியாது அப்படின்னு இருக்குது. அந்த சமயத்தில் மூசா நபி என்ன பண்றாங்க? தன்னுடைய சமுதாயத்தை கூட்டிட்டு ஓடுறாங்க. எப்படியாவது ஃபிரௌன் அவனுடைய படையிலிருந்து நம்ம தப்பிச்சிடணும், அவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு ஓடிடணும். தன் சமுதாயத்தை கூட்டிட்டு ஓடுறாங்க. ஓடி ஓடி முன்னாடி பார்க்கும்போது ஒரு பெரிய கடல்ல என்ன செய்யறாங்க? முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பின்னாடி போயிடலாம் அப்படின்னா பின்னாடி ஃபிரௌன் அவனுடைய படைகளும் என்ன செய்யுது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தையும் துரத்திக்கிட்டே வருது, எப்படியாவது கொன்னுறணும் அப்படின்னு. என்ன பண்றதுன்னு மூசா நபிக்கே தெரியல. அப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க, மூசாவே நம்ம கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி நம்மளை யாராலும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது, நம்மளுடைய இது முடிஞ்சிருச்சு, கண்டிப்பா என்ன செஞ்சிருவான், பின்னாடி துரத்திட்டு வர ஃபிரௌனும் அவனுடைய சமுதாயம் கண்டிப்பா நம்மளை அழிச்சிருவான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லா மக்களுமே சொல்றாங்க. அப்போ மூசா நபி மட்டும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹ் காப்பாத்துவான், என்னுடைய இறைவன் கண்டிப்பா என்ன செய்வான், இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கிறான், அவன் கண்டிப்பா இதுக்கு மத்தியில ஒரு நேர்வழி எனக்கு காட்டுவான் அப்படின்னு மூசா நபி சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவங்களுடைய அந்த நம்பிக்கைக்கு ஒரு சோதனை வருது. அந்த நேரத்துல அவங்க இருந்ததற்கான ஒரு இதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணான்? மிகப்பெரிய ஒரு பரிசு, முன்னாடி இருக்கக்கூடிய கடலை ரெண்டா பிளந்து அவங்களுக்கு வழியை கொடுக்குறான். பின்னாடி வந்த அந்த ஃபிரௌன் அவனுடைய படையும் அந்த கடலால ஒரு அழிவை கொடுத்தானா? காரணம் என்ன? அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு சோதனை நேரத்துல எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க? நடந்துக்கிட்டாங்க. அல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பரிசை கொடுத்தான். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உலக கல்வியை மட்டும் நம்ம படிச்சோம்னு சொன்னா நமக்கு தெரியுமா? மூசா நபி வந்து இந்த சோதனை வந்தது, மூசா நபி இந்த சோதனை நேரத்துல இப்படி நம்பிக்கையா இருந்தாங்க, அதுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பரிசை கொடுத்தான், நமக்கு தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படியெல்லாம் தெரியாம இருக்கும்போதுதான் தன்னை மாய்த்து கொள்றது, தான் ஏதாவது பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்களை என்னுடைய பிள்ளைங்கள் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப நபிமார்களுடைய வரலாறுகளும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்க சோதனை காலத்துல அவங்க இப்படி இருந்தாங்க, இப்ராஹிம் நபி இப்படி இருந்தாங்க, நூஹ் நபி எப்படி இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா நம்மளுடைய சிறுவர்களும் என்ன செய்வாங்க? அந்த சின்ன பருவத்திலையும் சரி, வளர்ந்த ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி, அந்த பக்குவத்தோடு என்ன செய்வாங்க? நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு, நம்மளுடைய சிறுவர்களுக்கு நம்ம உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சின்ன பிள்ளை அப்படின்னு பார்க்காம அந்த சின்ன பிள்ளையிலே சிறு வயதிலேயே நம்ம 4 வார்த்தைகளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அந்த முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த பிள்ளைங்களுடைய மனதில் ஆழமாக என்ன செய்யும்? பதியக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்த ஒரு பிள்ளை ஃபர்ஸ்டா கத்துக்கிறா அப்படின்னா முதல்ல கத்துக்கிற விஷயம் தான் என்ன செய்யும்? உள்ளத்துல பதியும். அந்த விஷயத்துல எவ்வளவு மாற்றம்
மாத்தி மாத்தி அந்த பிள்ளைங்களுக்கு பல விதத்துல கற்றுக் கொடுத்தாலும், எத்தனை தடவை செய்ய சொன்னாலும் முதல்ல கற்றுக் கொடுத்த விதத்தின் அடிப்படையில தான் அந்த பிள்ளை என்ன செய்யும், செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப ஆரம்பத்துல நம்ம அந்த பிள்ளைங்களுடைய மனதில் விதைக்கக்கூடிய அந்த விதைகள் தான் தான் வளரக்கூடிய சமயத்திலையும் அவங்களுக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம ஆரம்பத்திலே என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு உன்னை படைத்த அல்லாஹ்னா யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுக்கு இணை கற்பிப்பதுன்னா என்ன, அதனுடைய பாவங்கள் இதுதான், இணை கற்பிக்க கூடாது, அதனுடைய விளைவுகளை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். மனிதர்கள், நல்ல மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, கெட்ட மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க, நீ நல்லவனா இருக்கணும், அதுக்காக நீ இதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் செஞ்சாங்க. சிறிய பருவத்தில் இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சிறுவனாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில உபதேசங்களை செய்யறாங்க. எப்படி தெரியுமா, நபி அவர்கள் அவங்களிடத்துல சொல்றாங்க, சிறுவனே சில உபதேசங்களை உனக்கு நான் செய்யறேன், அந்த உபதேசம் உனக்கு என்ன செய்யும், அந்த உபதேசத்தின் மூலமா அல்லாஹ் உனக்கு பலனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சில உபதேசங்களை செய்யறாங்க. என்ன உபதேசம், நீங்க என்ன பண்ணு, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீ நல்ல முறையில் நடந்துக்கோ, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ நல்ல முறையில் நடந்துக்கோ, அல்லாஹ் உன்னுடன் இருப்பான், நீ சந்தோஷமாக இருக்கிற சமயத்துல நீ அல்லாஹ்வை நினைச்சுக்கோ, அல்லாஹ் நீ சிரமமாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் உன்னை நினைச்சு பார்ப்பான், நீ அல்லாஹ்விடத்துல தான் கையேந்தி துஆ செய்யணும், அல்லாஹ்விடத்துல தான் எதுனாலும் நீ கேட்கணும், அவனிடத்துல நீ பாதுகாப்பு கேட்கணும், அவனிடத்துல தான் நீ உதவி கேட்கணும். இந்த உலகமே சேர்ந்து உனக்கு நல்லது நடக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் அல்லாஹ் உனக்கு என்ன நாடி இருக்கிறானோ அதுதான் உனக்கு நடக்கும். இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு கெட்டதை நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அல்லாஹ் உனக்கு என்ன நாடி இருக்கானோ அதுதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு அழகான முறையில ஒரு சிறுவனுக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்யலாம். இன்னைக்கு நம்மளுடைய உபதேசம் எப்படி இருக்கு, உபதேசமே இன்னைக்கு என்ன செய்யறது கிடையாது, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்றது இல்லை. அப்படி சொல்றதா இருந்தாலும் கூட ஒரு ஸ்கூலுக்கு போறாங்களா இல்ல ஒரு இடத்துக்கு போறாங்களா, அங்க போய் சேட்டை பண்ணக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும், எனக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது, என்னிடத்துல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது, இதுதான் நம்மளுடைய உபதேசம். இதை தாண்டி நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்களிடத்துல உபதேசம் பண்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இல்ல உபதேசம் பண்ணல, இப்படி உபதேசம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க, லுக்மான் சொல்லக்கூடிய ஒரு நல்லடியான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு குறை வைக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இன்னைக்கு வாழ்ந்துருக்கோம். ஆனால் நபி அவர்கள் அந்த சிறுவர்களிடத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலையுமே என்ன செய்யலை, எந்த ஒரு குறையும் நபி அவர்கள் வைத்தது கிடையாது. எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, எல்லா சிறுவர்களையும் ஒரே மாதிரி பார்த்திருக்கிறாங்க, எல்லா சிறுவர்களிடத்திலையும் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக அன்பு காட்டக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய சிறுவர்களிடத்துல நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ, நம்முடைய மார்க்கம் நமக்கு எப்படி சொல்லி தருகிறதோ அந்த அடிப்படையில் நாம் நடக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்க வேண்டும். முன்னாடி சொன்ன மாதிரி யார் சிறுவனிடத்தில் இரக்கம் காட்டவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு நபி அவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த விஷயத்தை நம்மளுடைய மனசுல ஆழமாக நம்ம பதிய வைத்து நம்முடைய சிறுவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.